ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு workshed.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிப்பிங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமான அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க, கிடைக்கும் போதே சீசனில் ஈஸியாக இந்த மாதிரி செய்து வைங்க. அதுக்கு நான் 2 பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேங்க. இதோட எடை 400 கிராம் அளவுக்கு இருந்தது. நீங்கள் 1/2 கிலோ கிடைச்சா கூட செய்யலாம், நல்லா இருக்கும். கிடைக்கும் போதே இதில் காரசாரமாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். இனி சைடிஷ் கவலையே இல்லைங்க. இந்த 2 பெரிய சைஸ் மாங்காயுமே நல்லா கழுவி ஈரம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு துணியால் தொடச்சி எடுத்துட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க. பெரிய ஜாரில் சேர்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட 20 உரிச்ச பூண்டு பல் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துட்டு தண்ணீர்லாம் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மையமும் அரைச்சிடக்கூடாது. இது மாதிரி ஒன்றும் பாதியமாக கோஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பருப்பு செவந்து கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதோட 5-6 பூண்டை இடித்து சேர்த்துக்கங்க. தோலோடு இடித்து சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த மாங்காய் விழுதை சேர்த்துக்கங்க. மாங்காய் பூண்டு சேர்த்து அரைச்சோல்ல அந்த விழுதை அப்படியே மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வழித்து விட்டு சேர்த்து நல்லா அந்த சூடான எண்ணெயிலே கலந்து விடுங்க. மாங்காயோட பூண்டு சேர்த்துருக்கும், மிளகாய்த்தூள் எல்லாமே பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் ஈரமும் வற்றி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே இறக்கி நல்லா ஆறினதும் ஒரு ஏட்டை பாட்டிலில் மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், எந்த சாதமாக இருந்தாலும் நல்ல ஒரு பக்காவான காம்பினேஷனாக அருமையாக இருக்கும். சீசனில் கிடைக்கும் போதே இதை ஈஸியாக ஒரு தடவை செஞ்சு வச்சுடுங்க. மாங்காயோட பூண்டு சேர்த்து இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், ருசி நாக்கில் நிற்கும். ஒரு வாரத்துக்கு டேஸ்ட்டு மறக்க மாட்டீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.